வணக்கம். பரங்கிப்பேட்டை ரிஷிகேஷ் பேசுகிறேன். தீண்டாமை இந்தியாவில் ஒழிக்கப்பட வேண்டும், ஒழிய வேண்டும் என்று சட்டம் இயற்றிய இந்திய அரசியல் சாசனத்தின் கர்த்தாவான டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்களே பாராளுமன்றத்தில் இழிவுபடுத்திட்டார் இந்தியாவின் உள்துறை அமைச்சர். அது சம்பந்தமாக எல்லாரும் குரல் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அழுத்தமான குரலை யாரும் கொடுக்கவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். இன்னைக்கு தீண்டாமை ஒழிய வேண்டும் என்ற சொல்லி அதற்காக போராடிய ஒரு ஒப்பற்ற மாபெரும் தலைவருக்கு இன்றைக்கி பாராளுமன்றத்தில் நடந்த அவமரியாதையை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்கவும் முடியாது. இருந்த போதிலும் இனி மத்தியில் உள்ள ஆட்சி தொடரலாமா என்றதை யோசிக்க வேண்டிய தருணத்தில் மக்கள் இருக்கிறாங்க. ஆகவே அனைத்து எதிர்கட்சியும் இவங்களுக்கு சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் அழுத்தம் கொடுத்து அவருடைய ஆதரவை விலக கோரணும். ஒட்டுமொத்த இந்திய தலித்துக்களும் சந்திரபாபு நாயுடு வீட்டுக்கு முன்பும் நிதிஷ்குமார் வீட்டுக்கு முன்பும் போராட்டம் நடத்த வேண்டும். அப்படி நடத்தி அவங்க ஆதரவை விலக்கி இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும். ஏன்னா ஒரு மனித புனிதர் அம்பேத்கருக்கு மரியாதை இல்லை என்றால் இந்த உலகத்தில் அப்புறம் என்ன இருக்குது? அவர் இந்த மக்களுக்காக உழைச்சார், மக்களுக்காக செஞ்சார். அவரை போய் அலட்சியப்படுத்துவதோ அவரை சாதாரணமாக பேசுவதோ எந்த வகையிலும் கிடையாது. அதை ஒரு அவையிலேயே, அதுவும் பாராளுமன்ற அவையிலேயே, அதுவும் ஒரு உள்துறை அமைச்சரே பேசுகிறாருன்னா அது எந்த வகையில் நியாயன்றது யாருக்குமே புரிய மாட்டுது. அதை என்னத்தை சொல்கிறதுக்கு இருக்குது? இன்றைக்கி கண்ணியமான அரசியல் இல்லாமல் ஆகிவிட்டது. அரசியல் என்பது ஒரு கேவலமான இடமாக ஆகிவிட்டபடியால் தான் இந்த நிலைமை. இதை கண்டிக்க ஏன் உச்சநீதிமன்றமே சுயமாக ரிட்டு போட்டு மோடி அரசை கலைக்க வேண்டும்னு கூட உத்தரவிடலாம். அந்த அளவுக்கு ஒரு விஷயம் இது, உணர்வுபூர்வமான விஷயம். ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை அலட்சியப்படுத்துவதும், இல்லாத தெய்வத்தை பேரை சொல்லுங்கன்னு சொல்கிறதும், இதெல்லாம் இவர் என்ன தெய்வத்தை பார்த்தாரா? இதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. இருந்தாலும் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.